கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கவிருக்கிற செய்தியின் தலைப்பு சுத்திகரிப்பின் ஆசீர்வாதங்கள். பாகம் 1. தீயும் தண்ணீரையும் கடந்து வந்தது போல அநேக போராட்டங்கள், பிரச்சனைகள், கண்ணீர்கள் வழியாய், குறைவுகள் வழியாய், சமாதான குலைச்சல்கள் வழியாய் நாம் கடந்து வந்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் நல்லவர். நம்ம இன்றைக்கும் ஜீவனோடு பாதுகாத்து இந்த வருஷத்தின் கடைசி நாட்களிலே கடந்து வர கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் நான் புதிய வருஷத்துக்குள் போகும்போது புது வருஷம் எப்படி இருக்கும்னு தெரியாது. அநேக போராட்டங்கள் இருக்கலாம். ஆனாலும் தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நாம் நம்மை சுத்திகரித்து கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய், பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் கடந்து போகும்போது மாத்திரமே நாம் அந்த முழுமையான பூரணமாக்கப்பட்ட தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியம். எந்த ஒரு கம்பெனி ஆனாலும், நிறுவனமானாலும், ஒரு வீடானாலும், சரியாய் நடத்தப்படுகிற குடும்பங்களானாலும் என்ன செய்வார்கள்? வரவு செலவு கணக்கு பார்ப்பாங்க. கணக்கு பார்க்குறவங்களோட வாழ்க்கையில் தான் எல்லாம் லாபமாக இருக்கும், ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். நம்ம ஆண்டவரும் என்ன செய்கிறார்? நம்மை பார்த்து செல்லும் செலவை கணக்கு பார்க்க கடவன் என்று சொல்லி ஆலோசனை கொடுக்கிறார். ஒருவன் கோபுரம் கட்ட மனதாக இருந்தால் அவன் என்ன செய்யணுமா? ஏதோ எடுத்தவனு கட்டின 2 லட்சம் ரூபாய் கையில் இருக்குது, 20 லட்சம் ரூபாய் கோபுரம் கட்ட இறங்கினங்கிறது அல்ல. கோபுரம் கட்ட மனதாக இருந்தால் செல்லும் செலவை கணக்கு பார்க்க கடவன். இதுதான் தேவன் நமக்கு கொடுக்குற ஆலோசனை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் கட்ட வேண்டிய, எழுப்ப வேண்டிய அநேக காரியங்கள் உண்டு. அதையெல்லாம் கட்டி முடிக்க தான் தேவன் இதனால் நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். செல்லும் செலவை கணக்கு பாருங்கள். இப்போ இன்றைக்கி நாம் என்ன செய்யணும்? உட்காந்து இந்த வருஷ கடைசியில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நான் செல்லும் செலவை கணக்கு பார்க்க போகிறேன். இந்த வருஷம்லாம் என்னுடைய பேலன்ஸ் எப்படி இருக்குது? ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கா, லாஸில் போயிட்டுருக்கா, அல்லது என்னுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது நல்லதில் போயிட்டுருக்கா, தேவனுக்கு பிரியமானதாக போயிட்டுருக்கா, அல்லது தேவ சித்தம் இல்லாததாக போயிட்டுருக்கா? எப்படி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் கணக்கு வழக்குகள் இருக்கிறது என்று நாமே ஆராய்ந்து பார்க்கிறது தான் இந்த வருஷ கடைசியில் தேவன் நமக்கு கொடுக்குற ஒரு காரியம். இப்போ என்ன செய்யணும்? ஒரு அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா முதல்ல என்ன பண்ணுவாங்க? இந்த வருஷம் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணேன், இந்த வருஷத்தில் இவ்வளோலாம் நான் என்ன பண்ணிருக்கேன், காரியங்கள் எல்லாம் வாங்கி இருக்கிறேன், அசையும் சொத்துக்கள் எவ்வளோ இருக்குது, அசையா சொத்துக்கள் எவ்வளோ வாங்கியிருக்கேன், அதனோட தேய்மானங்கள் இவ்வளோ இருக்குது. இதிலிருந்து இந்த முதல்ல என்ன பண்ணுவாங்க? முதல்ல ட்ரேடிங் அக்கௌண்ட்னு எடுப்பாங்க. அதுக்கு பிற்பாடு என்ன எடுப்பாங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் சொல்லி, அதாவது லாப நஷ்ட கணக்கு என்று சொல்லி எடுப்பாங்க. இந்த லாப நஷ்ட கணக்கில் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், எவ்வளோ வரவு வந்திருக்குங்கிறத செக் பண்ணி கடைசியாக வர்றது என்னது? ப்ராஃபிட்டாக இருக்கலாம், லாஸாகவும் இருக்கலாம், ரெண்டில் எது வேணாலும் இருக்கலாம். இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் எப்படி என்னை செக் பண்ணுறது அப்படின்னு சொன்னால், இந்த வருஷத்தில் நம்ம எதை கணக்கு பார்க்கணுன்னா, நம்ம எவ்வளோ ஜெபம் பண்ணியிருக்கிறோம். ஒருவேளை ஜெபிச்சிருப்போம், என்னோடய பாடுகளுக்காக எனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, என் குடும்பத்தில் எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும்னு ஜெபம் பண்ணியிருப்போம். சிலர் சபைக்காக கூட ஜெபம் பண்ணியிருப்பீங்க. ஆனால் மற்றவர்களுக்காக எவ்வளவு நேரம் நாம் ஜெபம் பண்ணியிருக்கிறோம்? மற்றவர்களுடைய ரட்சிப்புக்காக நம்ம எவ்வளவு செலவிட்டிருக்கிறோம்? ஒருவேளை நேரமானாலும், பணமானாலும், நம்முடைய பொருளானாலும், ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிற அநித்தியமான உலக பொருளினாலே நித்தியமான ஆத்மாக்களை சம்பாதிக்கும்படி சொல்லுகிறபடினாலே என்னோட பொருளை நான் எவ்வளோ கொடுத்து நான் ஆத்மாக்களை தேவனுக்கென்று நடத்தி இருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, என்னுடைய ஜெப ஜீவியத்தில் நான் எவ்வளோ நேரம் மற்ற ஆத்மாக்களுக்காக செலவு செய்து அவர்களை நான் தேவனுக்குள் வழி நடத்தி இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில், என் குடும்பத்தில் நான் எவ்வளவு சாட்சியாக இருந்திருக்கிறேன். எவ்வளோ நேரம் தேவனை துதித்திருக்கிறேன், எவ்வளோ நேரம் தேவனை பாடியிருக்கிறேன், எவ்வளோ நேரம் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறேன் என்று சொல்லி நாம் செல்லும் செலவை கணக்கு பார்க்கும்போது தான் என்ன நடக்கும்னா, தேவன் என்ன செய்வார்?
ப்ராஃபிட்டாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி ஆசீர்வதிப்பார். லாஸாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி 2 அடி கொடுத்து சரிப்படுத்துவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது நம்முடைய ஆண்டவர் எப்படி பயங்கர கணக்கு வழக்கில் ரொம்ப கரார் பேர்வழி. அதனால தான் தாளந்துகளை கொடுக்கும்போது 5 தாளந்து 2 தாளந்து 1 தாளந்து கொடுத்தவங்கிட்ட அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி தான் ஆண்டவர் கணக்கு கேட்டார். 2 தாளந்தை கொடுத்தவன்ட்ட நீ ஏன் 10 தாளந்தான் மாற்றலைன்னு கேட்கல. அவனுக்கு ஏற்றது தான் அவன் செய்யும்படி அவர் எதிர்பார்த்தார். கொடுத்தது 2 தானே, 2க்கு 4 ஆக்குனா போதும் தான் அவர் எதிர்பார்த்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஒரு பாஸ்டர் சொல்லுவாங்க, நம்ம ஆண்டவர் யாராம் சரியான செட்டியாராம் கணக்கு வழக்கில். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவு கரார கணக்கு பார்க்கிற தேவன். அப்போ இந்த நாளில் நாம் நம்மை முதல்ல ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் நான் இன்றைக்கு லாபத்தில் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஓடி இருக்கிறதா, நான் நஷ்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய செல்லும் செலவை கணக்கு பார்த்து நம்மை சரிப்படுத்தி கொள்வோம். புதிய வருஷம் நிச்சயமாகவே ஆசீர்வாதமாய் நான் ப்ராஃபிட் வச்சதோன்னா கண்டிப்பாக கர்த்தர் டபுளாக கொடுப்பாரு. இருக்கிற ப்ராஃபிட்டை விட டபுள் ப்ராஃபிட் கொடுப்பாரு. லாஸ் வச்சுருந்தோன்னா தேவன் என்ன செய்வார், டபுள் லாஸ் கொடுப்பாருன்னு சொல்லலை. அதுக்கு பதிலாக என்ன செய்வார், நம்மளை சரிப்படுத்தி அந்த லாஸை ப்ராஃபிட்டாக மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். தேவ சன்னிதானத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.